வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. இதிலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதற்கு எலிஜிபிள் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த தேர்வுக்கு ஒரு சிலர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் ஜூனில் தானே எக்ஸாம் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த ஜூனில் தானே எக்ஸாம் அப்படின்ற எண்ணத்தை மாற்றிடுங்க. ஏன்னா வருஷம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனோ இதெல்லாம் கிடையாது. இப்போது இந்த டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை நல்லா படித்து, அதாவது இருக்கக்கூடிய 2 மாதம் தான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மே ஜூனில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மினிமம் 2 மாதங்கள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த ஒரு 60 நாள் 80 நாளில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களோட பேப்பரில் உங்களுடைய மார்க் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். நம்ம நான் ஒன்றுமே படிக்காமல் ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் ஜஸ்ட் நான் எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சுட்டு நான் போய் தேர்வு எழுதுகிறேன் அப்படின்னா தேர்வு எழுதலாம். எல்லாருமே தேர்வு எழுதுவாங்க. 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 1,00,000 பேருமே தேர்வு எழுதுவான். பட் அதில் பாஸ் ஆகிறது அங்கே கொடுத்துருக்கிற வேக்கண்டை பொறுத்து தான் எடுக்க போகிறாங்க. கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நமக்கு எவ்வளோ முக்கியன்றது தெரியும். ஸோ அதனால் கட் ஆஃப் மார்க்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். இது நமக்கு டெய்லி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அப்படி தான் இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே படிக்க தேவையில்லை. இங்கே இருக்கக்கூடிய 60 நாள் 70 நாள் உங்களுக்கு எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 80 நாள் இருக்குது மினிமம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு 60 நாட்களில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா போக முடியாதா அப்படின்றத தீர்மானிக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இப்போ இருந்து இதுக்கு மேலேயாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பெய்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாகவே ஃபைலாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஃபுல் சிலபஸுமே கவர் ஆகும். ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மேஜர் சப்ஜெக்டில் 300 கேள்விகள், 300 மதிப்பெண்கள். நான் மதிப்பெண்களாக சொல்கிறேன், 300 மதிப்பெண்கள் வரும். அடுத்து ஜிஎஸ்லேயும் தமிழ்லேயும் 300 மதிப்பெண்கள் வரும். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஜிஎஸ் 150 மார்க்கு கட் ஆஃபில் வரும். ஸோ மொத்தமாக 450 மதிப்பெண்கள் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. ஸோ இந்த 450லேருந்து தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வரும். ஸோ அதனால் இதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் தமிழுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை விடவும் ஜென்ரல் ஸ்டடீஸும் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கட் ஆஃப் மார்க்கில் உள்ளே வர முடியும். தமிழ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நாலேஜ் அப்படின்றது இருக்கும். அதில் எலிஜிபிலிட்டி அப்படின்றதுனால நீங்கள் நார்மலாக அட்டன் பண்ணாலே உங்களால் எலிஜிபிள் ஆயிட முடியும். ஸோ அதனால் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஜிஎஸ்க்கும் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எல்லா டைமும் வந்துக்கிட்டே இருக்காது. மறுபடியும் இதே விஷயம் நடந்துக்கிட்டு இருக்காது. இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா இதை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து எப்போ வரும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேர்வு அப்படின்றது அவங்க சொன்ன டேட்டில் கம்பல்சரி நடந்துடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் வேறு ஏதேனும் சந்தேகம்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.